யார் நீ? எங்க போற? நீ யாரு? 30 வருஷமா இந்த வீட்டுக்கு நான் தான் சீஃப் சர்வரண்ட். அச்சி ஆயாவா? ஆயா? நான் கூட ஓனர்னு சொல்லுவேன்னு பயந்தே போயிட்டேன். ஃபர்ஸ்ட் டேவே லேட்டா? யார் மாய்வன்? சார் புதுசா அப்பாயிண்ட் பண்ண கேர்டேக்கர். இவனா? சரி வா. ஆயா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. போடா. மார்னிங் 6 o'clockலாம் நீ எழுந்துக்கணும். ரெடி ஆயிட்டு 7 o'clock அவரே எழுப்பி காஃபி கொடுக்கணும். 8 o'clock ஷார்ப் ஃபிசியோதெரபிஸ்ட் வருவாங்க. எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டாக கற்றுக்கும். அவங்க பண்ணுற எக்ஸசைஸ் எல்லாம் இனிமேல் நீ தான் ரெகுலராக பண்ணணும். 9 o'clock ஷார்ப் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணும். ஓகே? பிரேக்ஃபாஸ்டா? வேணாம், காலையில் சாப்பிட்டு வந்துட்டேன். இந்த வாக்கி டாக்கி மட்டும் எப்பவும் மிஸ் ஆகவே கூடாது. அவர் எல்லா விஷயத்தையும் இதில் தான் சொல்வார். கூப்பிட்டா உடனே நீ போகணும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், என்ன? என் பின்னாடி சுற்றி ஒன் டைம் வேஸ்ட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் மீனாட்சி கூட இதே மாதிரி தான் சொல்லிச்சு. மீனாட்சி யாரு? என் எக்ஸ். இதான் ஒரு ரூம். இதே மாதிரி இந்த ரூம் எப்பவும் கிளீனா இருக்கணும். இதான் உன் பாத்ரூம். இங்கிலீஷ் படத்துல பாக்குற மாதிரி இருக்குது. வா சார பார்க்க போறோம். சீக்கிரமா வா. ஏய், நான் பார்க்குறேன். சார் தேங்க்யூ சார், செம்ம பாத்ரூம் சார். ஏய், என்ன பண்ற? ஓ, கை கூட வராதா? கால் மட்டும் தான் நினச்சேன். சார், இவனை பார்த்தா ஒரு வாரம் கூட தாங்க மாட்டேன்னு தோணுது. எதுக்கு சார் டைம் வேஸ்ட் பண்றீங்க? என்னங்க நீங்கள் சில பேரை பார்த்தா லைஃப் ஃபுல்லாக இங்கேயே செட்டில் ஆகிடலான்னு தோணுது. நீங்களே அப்படி பேசினா அப்படியே. ஏன் சார், உங்களை மட்டும் தான் நான் பார்த்துக்கணும், எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க? போக போக நீயே புரிஞ்சுக்குவ. நியூ கேர்டேக்கரா நீ? வாட்ச் கேர்ஃபுல்லி. ஒவ்வொரு போனையும் ஒவ்வொரு மசிலையும் அசைக்கணும். எதையும் மறந்து விட்டுடக்கூடாது. எல்லா ஜாயின்ஸையும் ஸ்கின்னையும் ஹெல்தியா வச்சுக்கணும். அக்கறை எடுத்து ஜாக்கிரதையா பண்ணணும். புரிஞ்சுதா? ஏய், கைக்கு அப்புறம் நான் இப்ப வரைக்கும் பண்ணது காலு, கை இல்ல. ஓ ஓ, யூஸ்லெஸ் ஃபெலோ. அவங்க எப்படி பண்றாங்கன்னு பாத்தியா? ஃபுல்லாக பார்த்துட்டேன். சார் தூக்கி வீல் சேர்ல உட்கார வை. தூக்கு. அவ்வளோதானே? வெட்ட மாட்டு. கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்ல. எனக்கு எப்படி தெரியும்? சொன்னா தானே தெரியும். சரி, சாரை கூட்டிட்டு போய் குளிக்க வை. என்னது? குளிக்க வை. என்னது? நான் குளிக்கணுமா? அதெல்லாம் முடியாது. அவர் காலில் பிளட் சர்க்குலேஷன்லாம் நார்மலா இருக்கணும்னா இந்த சாக்ஸை போடணும். போடு. குளிக்க வைக்கிற வரைக்கும் ஓகே, இதெல்லாம் டூ மச், என்னால் முடியாது. கீர்த்தி, அவன் போடுவான், நீ போ. என்னது போடுவானா? என்ன சார், பெரிய பாத்ரூம் குத்துட்டா என்ன வேலை வேணாலும் வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா? சொல்றா. சொல்றது இல்ல, இப்படி கொஞ்சம் தள்ளி விட்டியா? இங்க ஒரு குளிப்பாட்டி விடணுமா, பவுடர் போட்டு விடணுமா, புடம் பூச்சி விடணுமா, ஊட்டி விடணுமா? என்னெல்லாம் சொல்லுவாங்களோ தெரியல. என்னால இதெல்லாம் முடியாது, நீ வேணும் பாரு. என்ன டேய், அந்த மண்புழு பாடி மனோபாலாவுக்கு உன்னை பிடிக்கல, ஐ டோன்ட் லைக்னு வந்துட்டேன். ஆனா இந்த மனுஷனுக்கு அப்படி என்னதான் உன்கிட்ட பிடிச்சதோ தெரியல. பேசாம ஒரு 4 மாசத்துக்கு அங்கேயே இரு. கேஸ் சிக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷார்ஜா அன்வர்ட்ட சொல்லி உனக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்றேன். ஓகேயா? யோ 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 4 மாசம்.
அது லாயருக்கு அனுப்பணும். ப்ரௌன் ஃபைலில் வை. அது பர்சனல். பிளாக் ஃபைலில் வை. என்ன பண்ற? ஏய் இங்க பாரு, இவருக்கு சுடவே இல்லை பாரு. இடியட். ஏய், விளையாடுறியா? சார் உங்களுக்கு உண்மையிலேயே சுடவே இல்லையா? ஹலோ. ஓகே ஓகே, அப்புறம் கூப்பிடுறேன். சார் உங்களை சார் சார்னு கூப்பிட்டா ஸ்கூல் ஞாபகம் வருது சார். பொதுவாகவே நமக்கு ஸ்கூல்னா அலர்ஜி. ஏரியாவில் கூட எல்லோரும் ரிலேஷனாக கூப்பிட்டு தான் பழக்கம். உங்களையும் அது மாதிரியே என்னன்னு கூப்பிடுவேன்? அண்ணான்னு கூடுவா? நான் எப்போ பார்த்தாலும் இதே பார்த்துக்கிட்டு இந்த பொண்ணுலாம் எங்கன்னா இருக்கிறாங்க? பாரிஸில். நீங்கள் போயிருக்கீங்களாண்ணா? நிறைய தடவை. இட்ஸ் மை ஃபேவரட் சிட்டி. எப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணாலும் அங்கே ஓடிடுவேன். அடுத்த தடவை போகும்போது எனக்கு ஒரு பாட்டில் பிடிச்சிட்டு வாங்கண்ணா. ஆட்டோ ஸ்டாண்டில் நிற்கிற மாதிரி சும்மா ஃபாரின் காரா வரிசை கட்டி நிற்கிது. எந்த காரில் நான் போகிறோம்? நம்ம காரில் போகல, அந்த வேனில் தான் போகிறோம். இது வேன் இல்லைண்ணா, இது ஆம்புலன்ஸு. நீங்கள் என்ன பேஷண்ட்டா இதெல்லாம் போகிறதுக்கு? நான் காரில் போக முடியாது. டாக்டர்ஸ் அட்வைஸ். இந்த பணக்காரங்களுக்கே இதுதான் பிரச்சனை. இந்த டாக்டர் சொல்கிறது, சாமியார் சொல்கிறது எல்லாத்தையும் உடனே நம்பிட வேண்டியது. நம்ம ரேஞ்சுக்கு இந்த ஆம்புலன்ஸ்லாம் செட் ஆகாது. எந்த காரில் போகலான்னு சொல்லுங்கள். உனக்கு எந்த கார் பிடிச்சிருக்கு? எடு. இவனை பார்த்தா இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானோன்னு பயமா இருக்கு. ஹாய் விக்ரம். ஹாய். சாரிடா, லேட் ஆயிடுச்சு. லாயர்ஸ்க்கு இது பழக்கம் தானே? டேய், நான் உன் கம்பெனி லீகல் அட்வைசராக வரலடா. ஏதோ பேசணுன்னு எவனையும் செலக்ட் பண்ணியிருக்கியாமே. இன்டர்வியூக்கு இத்தனை பேர் வந்தாங்க, அவன் மட்டும் தான் பிடிச்சிட்டான் உனக்கு. அவன் என்ன உன் கார் நல்லா இருக்கியா இல்லான்னு சுடு தண்ணி போட்டு பார்க்குறானாமே. ஸ்டூபிட் ஃபெலோ. அவன் யார் தெரியுமா உனக்கு? பெரிய ஃப்ராடு. பரவாயில்ல வந்திருக்கான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஈவு இரக்கம் எதுவுமே இருக்காது. நாளைக்கு பேராசைக்கு ராத்திரிக்கு ராத்திரி உன்னை ஏதாவது பண்ணிட்டு நான் என்னடா பண்றது? உன் நிலைமை உனக்கு தெரியுதுல்ல, கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? அவ்வளோதானா? பேச முடிச்சிட்டியா? 5 years, 5 வருஷம் ஆச்சு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி இந்த வீல் சேரில் உட்காந்து. எதுக்கிட்டா எல்லாரும் என்னை இறக்கத்தோட பார்க்குறீங்க? தாங்க முடியல, வெறுப்பாக இருக்கு. இப்போ நீ வந்து பேசுனது கூட என் மேலே இருக்கிற சிம்பத்தியில் தான். நீ சொன்ன மாதிரி அவனுக்கு ஈவு இறக்கம் எதுவுமே இல்லைடா. எனக்கு அவங்கிட்ட பிடிச்சதே அதான். ஃபோன் அடித்தா பேச சொல்லி ஃபோன் எடுத்து நீட்டுறா. எனக்கு கை கால் வராதுன்னு நினைப்பே அவனுக்கு இல்லை. இதுக்கு முன்னால் அவன் எப்படி இருந்தான்னு எனக்கு தேவையில்லை. ஆனால் இந்த நிமிஷம் என் லைஃப்பில் என் கூட இருக்க இவனை மாதிரி ஒருத்தந்தா எனக்கு தேவை. நீ ஏதோ சொன்னியே என்ன ஏதோ பண்ணிடுவான்னு. இதுக்கு மேலே லைஃப்பில் என்ன இருக்கு நான் பயப்படுறதுக்கு? நீ என்னைக்கு என் பேச்சு கேட்டிருக்க? இந்த உலகத்தில் உன்னை தவிர வேற யாருக்கும் இவன் தேவைப்பட மாட்டான். சீனோ. சீனோ, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரசாத். வணக்கம் சார். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே சார். எங்க சார்? அந்த இந்தி டப்பிங் செய்யற வில்லன் வருது நீங்க தானே சார்? அந்த ராஜஸ்தான் மருமகளை விட்டுருங்க சார். பாவம் சார், அந்த பொண்ணு எல்லா அம்மாங்களும் அழுதுனேங்கிறாங்க சார்.
அண்ணா? 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 என்னாச்சுண்ணா? மூச்சை விட முடியல. வெளியே கூட்டு போ, வெளியே கூட்டு போ. ஏய், எங்க கூட்டிட்டு போற? நீங்க தானே சொன்னீங்க மூச்சு முட்டுறது வெளியே கூட்டு போன்னு. வீட்டுக்குள்ளேயே லான்ல உட்காருவேன்னு சொன்னேன். எப்பவும் வீட்டுக்குள்ளேயே தானே. சரி, இப்போ எங்க கூட்டிட்டு போற? தானே ஏரியா. இஞ்சி டீ சாப்பிட்றீங்களா? இதெல்லாம் விற்க மாட்டாங்க. மணிக்கு உண்டு, அரசாங்க சொத்து. இல்லை, நீங்கள் எதை உத்து பார்த்தாலும் ரேட் என்னன்னு கேட்பீங்களோன்னு பயமாக இருக்குது. ஆமாம், என்னாச்சு உங்களுக்கு? சின்ன மெடிக்கல் ப்ராப்ளம். ஆடா, என்னன்னா சும்மா மெடிக்கல் ப்ராப்ளம்னு. எப்போ வீட்டுக்குள்ளேயே இருந்தால் இப்படி தான் ஆகும். அப்பப்போ இந்த மாதிரி வெளியே வரணும். எப்பவும் வெந்ததையும் வேகாதையும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அப்பப்போ ரோட்டில் நிறைய ரஃப் அண்ட் டஃபாக குஸ்கா சாப்பிடணும். அப்போ தானே பாடி ஃபிட்டாக இருக்கும். எப்பவும் சொகுசாக இந்த மாதிரி ஏசி கார்லேயே போகக்கூடாது. அப்பப்போ இந்த மாதிரி பைக்லேயும் போகணும். நான் பைக்லையா? ஏன் போக முடியாதா? இந்தா வரேன். 1/2 hour அந்த வண்டி உந்து, உன் வண்டி எந்து. போலாமா? நீங்களும் இந்த மாதிரி பைக் வாங்குங்கண்ணா. என்ன? நீங்களும் இந்த மாதிரி பைக் வாங்குங்கண்ணா. அப்பதானே நான் ஓட்ட முடியும். எதிர்காத்துண்ணா, ஸ்பீடா போறோம்ல, அதான் கண்ணில் தண்ணி வருது. இந்த கண்ணீர் காத்துனால வரல சீனு. ஏய், விக்ரம் எங்க? அண்ணா பிஸியாக இருக்கிறாரு. நேற்றெல்லாம் ஃபோனே வேணான்னாரு. இன்னைக்கு கீழே வைக்காம பேசிக்கினே இருக்கிறாரு. யாரு? பர்சனல். 5 நிமிஷம் ஆகும், உட்காருங்க. இந்த பெயிண்டிங் எனக்கா கொண்டு வந்தியா? ஆமாண்டா, உனக்காகுதா? எங்க இருந்து? லண்டன். ஓ, எவ்வளோ? 2 lakhs. எப்படி இருக்கு? இந்த ஆர்டிஸ்ட் என்ன சொல்றான்னு புரியல. புரியலையா? பார்த்த உடனே புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன். வேற ஆங்கிள் இருந்து பார்க்கணும்.
got it. I got it. அது இந்த ரெட் எல்லோ ஆரஞ்சு அண்ட் ப்ளூ மனுஷனுக்குள்ள இருக்கிற உணர்வுகளை சொல்லுது. Am I right? பிரசாத் யூஆர் ஜீனியஸ் டா. Thank you. I'll buy it. என் டேஸ்ட் நல்லாவே தெரியும். நல்லா தெரியும். So the land contract is in and I've checked it. என்னண்ணா It's almost கூப்பிட்டீங்களா? அந்த கவரை எடுத்துக்கோ. என்னண்ணா அது? உன் பெயிண்டிங்க்கு கிடைச்ச பணம் 2 லட்சம். ஏன் பெயிண்டிங்கா? ம் ஃபர்ஸ்ட் டைம்ண்ணா இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறது. அட சம்பாதிதே தான் நான் ஃபர்ஸ்ட் டைமு. எனக்கு தெரியுண்ணா, சின்ன வயசுலேருந்தே வெள்ளை பேப்பரை பார்க்கும்போதெல்லாம் கை பரப்பறாங்க, அப்படியே கற்பனை ஊத்தா வரும். அப்போ புரியல, இப்போ புரியுது. இப்போ காட்டுறேன் நான் யாருன்னு. இனிமேல் யாராலும் என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இனி ஓய மாட்டேன் அந்த ஓவியம் சீனும். தமிழ்நாட்டில் ஒரு பிரளயமே நடக்க போகுது. என்னையா ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து? அது கோர்ட்ல என்னது சீனு இந்த பணம் என்னது? சீனு இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். அவன் மாறவே மாட்டானா? போ போய் அவன்கிட்ட சொல்லு, இன்னிலிருந்து இந்த வீட்டுக்கு அவன் இன்னும் வேண்டாதவன் ஆயிட்டான். இன்னமும் அவனுக்கு என் சம்பளம் சின்னதா தான் தெரியுதா? இன்னைக்கு வரைக்கும் இந்த குடும்பம் இந்த சம்பளத்துல தான் ஓடுது. நாளைக்கும் அதுலயே ஓடும். அவன் பரிதாபம் எனக்கு தேவையில்லை. கிளம்பு. என்னடா அதிசயமா இருக்குது. கதவு மூடு. அதை தனியா வேற சொல்லணுமா? கடவுள் இருக்காண்டா. நீ ஒரு வேலை செய்யணுமே. முன்ன பின்ன அனுபவம் இல்லை, நீ சொன்னா ட்ரை பண்ற. ஆனா இப்போ இல்ல, சாயங்காலம். ஐயோ, சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. எனக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஐயோ, ஆனா வேற வழி இல்ல. சாயங்காலம் வந்துருவாரு. ஆமா இருப்பாரு, ஏன்னா அவர் தானே மெயின். எது அவரு மெயினா? அப்ப நானே? நீயும் பக்கத்துல இருப்பல. ஐய, அண்ணன் பக்கத்துல நல்லா இருக்காதே. ஏன்? அவர் கேக் நீ தானே கட் பண்ண போற. கேக்? ஹே, இன்னைக்கு அவர் பர்த்டே, உனக்கு தெரியாதா? பர்த்டேவா? ஈவினிங் அவருக்கு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி ஹோட்டல்ல பிளான் பண்ணிருக்கோம். அவருக்கு சுத்தமா டவுட் வராம நீ அவரை கூட்டிட்டு வரணும். ப்ளீஸ், அவருக்கு தெரியக்கூடாது. இத சொல்றதுக்கு தான் கதவை மூட சொன்னியா? ஆமா, சர்ப்ரைஸ்ல யாருக்காவது கேட்டுச்சுன்னா? ஏய், நீ என்ன நினைச்ச? என்னென்னமோ நினைச்சேன். சர்ப்ரைஸ் அவருக்கா? எனக்கு நினைச்சேன். கிளம்பு. நிஜமாவே போய் வேலையை பாரு. கடவுள் இல்லடா. ஏய், என்ன இந்த பக்கம் திருப்புற? அந்த பக்கம் டிராஃபிக், நான் ஷார்ட்கட்ல போறேன். என்ன சர்ப்ரைஸ் பார்ட்டியா? உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? சர்ப்ரைஸ் நாங்க அந்த ஓட்ட வாயா தானே வளர்ச்சி. வாயை வச்சிடறேன். 5 வருஷம் என் பிறந்த நாளுக்கு அவங்க சர்ப்ரைஸ் கொடுக்கறதா நினைக்கிறாங்க. நானும் எல்லா தடவையும் சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி நடிக்கிறேன். அப்படின்னா நான் சர்ப்ரைஸ் பண்றாங்க. நீ பார்க்க தானே போற, வா. சர்ப்ரைஸ்! பிரசாத், what a surprise! ஏ சீனு, நீயும் சர்ப்ரைஸ் ஆயிட்டா இல்ல? ஐயோ, எதிர்பார்க்கவே இல்லை. நான் சும்மா அஸ்திட்டாங்க. Such a beautiful city, Sinu.
ஆமாண்ணா செம்ம பியூட்டிஃபுல்ண்ணா. பாரிஸ் சிட்டி ஆஃப் லவ். ஃபுல் லவ்ண்ணா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சும்மா டக்கரா இருக்கிற. என்ன? இல்ல பாரிஸ் டக்கர் ஆகுதுன்னு அண்ணா சொல்லி இருந்தாரு இல்லனா? சார் நைட் எல்லாம் உட்காந்து ஐ மேட் தி பெஸ்ட் பிளான் டு see Paris. So 10 o'clock is the best time to see. Eiffel Tower. After that we can go to Louvre Museum. Huh? And then we go to the Music Street. And then finally to the romantic river cruise. நான் இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல கைடா வேலை செஞ்சீங்களா? I love Paris. இந்த ஊர்ல செல் டவரே இவ்வளவு பெருசா கட்டிக்கிறானுங்க. சிக்னல் ப்ராப்ளமே வராது போல இருக்குது. அது செல் டவர் இல்ல ஐஃபில் டவர். ஓ இந்த ஊர்ல செல் டவர் கூட பேர் வைக்கிறானுங்களா? This looks beautiful sir. Yeah, it is. ஏய் போட்டோ எடு. ஏய் இடியட் என்ன பண்ற? என்ன உன்னோட சேர்த்து டவரை கவர் பண்ண வேணா? என்ன மட்டும் எடு போதும். ஒன்றை மட்டும் எடுக்கிறது எதுக்கு இவ்வளோ தூரம் வரணும்? அது வளர் கூடத்துலேயே எடுத்துக்கலாமே. கரெக்ட் தானேண்ணா? போட்டோல டவர் டாப் வரைக்கும் வந்தால் தானே ஃபேஸ்புக்கில் கெத்தாக இருக்கும். கரெக்ட் தான். இந்த பொண்ணு புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டு டவர் டாப்பை காட்டலன்னா எப்படின்னா? சீனு போலாம் போலாம். இந்த பெயிண்டிங்னா ஒரு 50 லட்சம் சொல்லுவாங்களா? 50 கோடி கொடுத்தாலும் ஒரு பெயிண்டிங் கூட கிடைக்காது. அப்போ நாமளும் இன்றைக்கே பெயிண்டிங் ஆரம்பிச்சிட வேண்டியதான். சீனு போலாம். பா செம்மையா இருக்குதுண்ணா. உங்கள் ஃபோட்டோ எடுத்துலாமா? கூடாது. ஏய் your phone so my phone. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. கீர்த்தி, Yes sir. we are leaving tomorrow. என்னண்ணா நாளைக்கு நம்ம இந்தியா போகிறோம். என்னாச்சுண்ணா? காலைல நீங்கள் தானே ஐ லவ் பாரிஸ் அது இது நீங்கள். என்னமோ எனக்கே என்ன பிடிக்கல சீனு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் மிஸ்ஸிங் மை செல்ஃப். எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தா இங்கே தான் ஓடி வருவேன். நீ பாரிஸ் போகலான்னு சொன்னப்போ நானும் ரொம்ப எக்ஸைட் ஆனேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் புரிஞ்சுது அந்த விக்ரம் இனிமே இல்லை. அவன் கடுக்க மாட்டான். ஒன்று மட்டும் நிஜம், மனுஷன் போகிற இடத்துக்கெல்லாம் மனசு போகாது சீனு. Amazing. அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஒரே ஒரு செகண்டில் என் லைஃப் வெறும் ஞாபகமாக மாறிடுச்சு. இப்போ எதுக்குன்னா அதெல்லாம் வேணா போகலாம்.
சீனு, அண்ணா ஐ வாண்ட் டு ஃப்ளை. என்னண்ணா? நான் பறக்கணும். Don't worry, I'm doing good. திஸ் இஸ் மேட்னஸ். என்ன பார்த்துட்டு இருக்க? வேணான்னு போய் சொல்லு. ஆசைப்படுறாருல பண்ணட்ட விடு. தலை உடு தலை. டேய் உடுடா. டேய் என்ன உடுடா டேய். டேய். நான் என்ன விட்டுருக்கடா, நான் வரலடா. நான் உங்களுக்கு கைகால் வரலாம் கூட 1000 பேர் இருக்காங்க. எனக்கு எல்லாம் கரெக்டா இருந்தா கூட ஒண்ணும் கரெக்டா மாட்டேங்குது. நான் என்ன விட்டுருக்கடா அண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஏய் பாத்துட்டே இருக்கேன். நீயாவது வேணாம்னு சொல்ல கூடாது. சொல்லு. சார் ஆசைப்படுறாருல, பண்ணட்டும் விடு. ஏய் பழி வாங்குறியா? செத்தால நேரக்கு ஆவியா வர வேண்டி. டேய் என்ன விட்டுருக்கடா டேய்.